நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா எம்பிவிஸ்ன்னு சொன்னாலே வந்து அது இன்னோவா, அதாவது கிறிஸ்டா இல்லை ஹை கிராஸ்ன்னு சொல்லக்கூடியது அவங்க மோனோபோலியாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு பையர்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டரில் நல்ல கம்ஃபர்ட்டில் ஒரு ரிலேபிலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா இந்த 2 ப்ராடக்ட்ஸை தான் இந்தியன் மார்க்கெட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போவும் பீப்புள் வந்து வாங்குறாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்டாவை புக் பண்ணாலும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது, ஹை கிராஸை புக் பண்ணால் ஹைப்ரிட்டில் வந்து டாப் ஒன்ஸில் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தோன்னா பீப்புளுக்கு வந்து அதை பேஸ் பண்ணியே இருக்கிற இன்விக்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலை வந்து கன்சிடரே பண்ணுறதில்ல, அவங்களோட பையிங் டெசிஷனுக்கு உள்ளே எடுக்கிறதில்ல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா மாருதிக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, இல்லை வந்து டொயோட்டோட அதே ஹைப்ரிட் சிஸ்டம் தான் இதில் இருக்கா, இல்லை மாருதியோட என்ஜினியரிங் தான் இதுக்குள்ளே இருக்கான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு Q&A சீரீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் இன்விக்டோ வந்து யார் வாங்கலாம், அதில் நியாயமாக கேட்கப்படுற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்விக்டோட ஒரு ஃபுல் லென்த் ரிவ்யூ பார்த்தோன்னா போன ஜூலையில் நம்ம பண்ணியிருந்தோம். திருவனந்தபுரத்தில் ஒரு டீலர்கிட்ட வெஹிக்கிள் வாங்கி பண்ணியிருந்தோம். அதனால் நான் இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அந்த டீட்டெயிலிங்குள்ளே போகலை, நம்ம டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டீலர்ஷிப்புக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஆதி நெக்ஸான்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலிக்கு நெக்ஸால் இருந்தது அந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாகவே போகலாம். முதல் கொஸ்டின் பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னோவாவோட ஹை கிராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் வந்து என்ன இருக்கும்னா, அதில் வந்து GX அண்ட் GX ஆப்ஷனில் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் CVT கூட தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் VX GXOவில் வந்து பார்த்தோம்னா ஹைப்ரிட் இருக்கும். இதில் ஜீட்டா ப்ளஸில் ஆகட்டும் ஆல்ஃபா ப்ளஸில் ஆகட்டும் ஹைப்ரிட் மட்டும்தான் இருக்கும், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கிடையாது. இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் பார்த்தோம்னா ஹை ரைடர் கூட டவுட்டில் கேட்பாங்க. ஹை ரைடரில் இருக்கிறது 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின், அதாவது கிராண்ட் விட்டாராவில் இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிறது 2 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின். இது வந்து இந்த சிஸ்டம் என்ஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்ஜின் வந்து 152 PS பவரும் 188 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் கொடுக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் கூட கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா 186 PSம் 206 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் கொடுக்கும். அது கம்பைண்டாக வரும்போது ECVT கூட இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் தான் இந்த இன்விக்டோ வந்து அந்த ஒரு பையிங் டெசிஷனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலான்னு நம்ம ஒரு பாயிண்டில் சொல்கிறது. ஏன்னா ஒரு MPVன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து நிறைய தூரம் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு டீசலில் இருந்து ஒரு அப்கிரேட் வேணும். டீசலில் இருந்து கண்டிப்பாக ஒரு அப்கிரேடுன்னு பார்த்தோன்னா ஃபியூல் எக்கானமி ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த என்ஜின் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு ஹைப்ரிடை பற்றி டவுட் இருக்கிற பேசிக்காக நான் சொல்கிறேன். ஹைப்ரிட் சிஸ்டம் பற்றி இதோட ஃபுல் லென்த் ரிவ்யூவில் ஹை ரைடரோட ரிவ்யூவிலலாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹைப்ரிட் சிஸ்டம்னா என்னென்னா, இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு என்ஜின் இருக்கும், கூட பார்த்தோன்னா ஒரு பேட்டரி பேக் இருக்கும். இது மூணுமே சிங்க் ஆகி ஒர்க் ஆகிறது தான் அந்த ECVT கூட இருக்கிற ஹைப்ரிட் சிஸ்டம். இப்போ அதுக்குள்ளே ஒர்க்கிங்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதில் பார்த்தோன்னா ஒரு நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி பேக் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஹைப்ரிட்ஸ் பற்றி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான டவுட் என்னென்னா, இது பெட்ரோல் அளவுக்கு ரிஃபைண்டாக இல்லை, டீசல்ஸ் அளவுக்கு டார்க்கியாக பஞ்சியாக பெப்பியாக ஃபீல் ஆகலைன்னு ஒரு டவுட் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட்ரோலையும் டீசலையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைப்ரிடும் அதோட ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும். ஹைப்ரிடை பொறுத்தவரை ஹைப்ரிட் ஓட்டுற ஸ்டைல்லே ஓட்டணும். அதை நம்ம டிரைவிங்கில் பேசலாம். முதல்ல வந்து என்னென்னா, ஹைப்ரிட் சிஸ்டம்னா நமக்கு அடாப்ட் ஆகாதுன்னு நினச்சி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது உண்டு. அதனால தான் நம்ம இப்படி ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏன்னா கன்சல்டிங் கால்ஸில் நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து அவங்க ஓட்டி பார்க்காமலே இது பேச்சுவாக்கில் இருக்கிறதுல தான் இது இப்படி செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஆஸ் அ மேனுஃபேக்சரர், இவங்களுக்கு இதை சப்ளை பண்ணியிருக்கிற மேனுஃபேக்சரர் வந்து ஒரு 23-24 வருஷமாக வந்து விற்றுட்ருக்காங்க. 2.5 கோடி கார்ஸ் கிட்ட நெருங்குறதா சொல்கிறாங்க. 2 கோடி அப்போவே தாண்டிட்டாங்க வேர்ல்டு வைடாக. அப்படி பார்க்கும்போது 5th ஜென்ரேஷன் சிஸ்டமில் இது இருக்குது. கூட இந்த என்ஜின் வந்து ஹைப்ரிட்டுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்போ அது ஹைப்ரிட் கூட அந்த ஒரு க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமில் கனெக்டடாக இருக்கிறதுனால அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு கொடுக்க. நம்ம இந்த என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதை ஹைப்ரிட் சிஸ்டம்னு கூட இதில் கனெக்டடாக இருக்கிறதுனால முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஆன்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆச்சா? ஆனால் உண்மையிலே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆச்சுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ஆன் ஆகலை. இதுதான் இந்த ஹைப்ரிடோட அட்வான்டேஜ். எப்படின்னா, உங்களுக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்கும் பட்சத்தில் பேசிக்கலி இது வந்து டிரைவ் பண்ணும்போது EVயாக தான் இது ஸ்டார்ட் ஆகும். அதை நான் டிரைவிங்கில் பேசணும்னு நினச்சி இதிலே நம்ம காட்டிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ரெடின்னு காட்டும், EVன்னு காட்டும். இனி நம்ம டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் தாண்டி இந்த பேட்டரியோட சார்ஜ் இறங்கும்போது
ஒரு ஜென்ரேட்டராக இந்த என்ஜின் ஒர்க் ஆகி பேட்டரிக்கு சார்ஜ் கொடுக்கும். அதை தாண்டி நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது ஹைப்ரிட் சிஸ்டமாக சேர்ந்து இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நம்ம டிரைவ் பண்ணி பேசும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்விக்டோவில் பார்த்தோன்னா 2 வேரியன்ட்ஸ் தான் இருக்கும், சீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ். அதில் வந்து லோவர் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் அப்படி கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதோட டயர் சைஸ் வந்து 17 இன்ச்சு தான் வந்து டாப் அண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு 18 இன்ச் இல்லைன்னு உள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 215 60 R17 கொடுத்துருப்பாங்க. ஒரு டைமண்ட் கட்டில் அலாய் வீல்ஸ் கூட வரும். இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா எப்போவுமே டயர் சைஸ் கொஞ்சம் லோவராக இருக்கும்போது கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து நிறைய பேர் ரிசர்ச்சுக்கு அப்புறம் கொடுத்துருக்குற ஒரு ஆன்சர். ரைட் குவாலிட்டி கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது. பிக்கர் சைஸ் வீல் போட போக ரைட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் ஒரு நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டில் அதில் ஒரு கன்சர்ன் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு வீல் பெல்லுக்கு இந்த டயர் கொஞ்சம் சின்ன சைஸாக நமக்கு ஃபீல் ஆகும். அதில் ஒரு சின்ன நெகட்டிவ், ஒரு கன்சர்ன் இருக்குது. இப்போ இதான் இந்த வெஹிக்கிளோட கீ ஃபாப். இன்விக்டோடது லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்கும். சுசுக்கியோட லோகோ இதில் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் தான் ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கும். வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாய்ஸுமே உள்ள இல்லை. ஆனால் இது ஈவியாக தான் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே ஈவி ரெடின்னு இருக்குது. ஈவி மோடாக ஓட்டணுன்னா கூட ஒரு பட்டன் இருக்குது. கொஞ்ச நேரம் ஈவியாக போகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ரெஸ்பான்சிபிளான லீகல் ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுங்கள். மற்ற ரோடு யூசர்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பாருங்கள். ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்ஸ் வந்து சேஃபர் ஆக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரோ பற்றி நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் எம்பிவிக்கும் இந்த இன்விக்டோ மாதிரி ஒரு மோனோகாக் எம்பிவிக்கும் இருக்கிற ஒரு மெயின் வித்தியாசம் என்ன? ஒரு பாடி ஆன் ஃப்ரேமில் இதே கம்ஃபர்ட் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே ஒரு மோனோகாக்காக இருக்கும்போது ரோல் கண்டென்ட்டாக இருக்குது. அதை நம்ம ஒரு பாடி ரோல் செக் பண்ணலாம். கூட இந்த ப்ராடக்டோட என்ஜினியரிங்கில் வந்து ஒரு எம்பிவி ஃபோக்கஸ்டாக என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சீட்டர் ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியாக ஒரு ஃப்ளோர் பேன் டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு எம்பிவியாக ஒரு 3 ரோக்கான ஸ்பேசிங் என்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இதில் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை பாருங்களேன், ஈக்குவலி ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து ரொம்ப சர்ப்ளஸான ஸ்பேஸ் இருக்கும். இந்த 2 ரோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 3ஆவது ரோக்கும் ஸ்பேஸ் வரும். அதை நம்ம உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் ரோ சீட்டு வந்து ஒரு ஓனர் சீட்டாக நம்ம இதை பார்க்க முடியும். கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தை சப்போர்ட் இருக்கும். இந்த சீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் பின்னாடி போக முடியும். ஸோ இதில் அந்த ஆட்டோமேன் சீட்ஸ் கிடையாது. ஆனால் கூட நமக்கு தேவையான கம்ஃபர்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் உள்ள நம்மளை எதுவுமே பண்ணலை. ஒரு 18 இன்ச் வரைக்கும் 17 இன்ச் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த கார்னரில் வந்து ரோல் இருக்குது, ரோல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ரோல் வந்து கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேஷுவலாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை எதுவும் பண்ணாது. ஓட்டுற ஆள் வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிபிளாக நல்ல ஸ்டைலான டிரைவிங் பண்ணுறாருன்னா நம்மளை பெருசாக பாதர் பண்ண வைக்காது. லெக் ரூம் இவ்வளோ இருக்குது. ஹெட் ரூம் ஓகே, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகேஷாக இருக்குது. இந்த ஆம்ப்ரஸ் பாயிண்ட் இதில் வந்து ஒரு சின்ன சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோ, அதான் இதோட அட்வான்டேஜ். இதில் வந்து சன் பிளைண்டுக்கான ஒரு இது கர்டன் இருக்குது. ஒரு ஏரி ஃபீல், ஆல் பிளாக்காக இருந்தாலும் ஏரி ஃபீல் இருக்குது. இந்த ஆம்ப்ரஸ்டும் யூஸபிள் தான், உங்களோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குது. கூட இந்த சீட் பாருங்கள், இது வரைக்கும் ரெக்ளைன் ஆகும். நமக்கு இப்போ ரெக்ளைன் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறேன். ரெக்ளைனிங் ஆப்ஷன் இருக்குது. ஏசி வென்ஸ் இந்த பாயிண்டில் வருது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாஃபர் வச்சு ஓட்டுறீங்க, நீங்கள் நிறைய தூரம் லாங் ட்ரைவ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இந்த செகண்ட் ரோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்குறது வந்து, அந்த பேட்ரி பேக் வந்து இந்த டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சீட்டு கீழே தான் வருது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து அங்கே இருக்கிறது தெரியும். இந்த கால் வந்து தட்டிக்கிட்டு இருக்குமே. ஆக்சுவலி நீங்கள் வந்து நார்மலி ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துருப்போமே, இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது கால் உண்மையிலே தட்டு தான். ஆனால் அந்த கால் தட்டுறதுக்கு நம்ம நீட்ட வேண்டியது இல்லை. இங்கே தை சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால நம்ம இப்படியே உட்கார முடியும். அதனால் அது ஒரு பெரிய பாதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த இடம் பார்த்தீங்களா, அவ்வளோ டைட்டான கார்னர். ஒரு மோனோகாக்கோட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஒரு ஓனர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சீட்டில் செகண்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு என்ஜினோட ரம்பிள் நாய்ஸ் எல்லாம் கேட்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. NVH எல்லாம் பர்ஃபெக்ட்லி பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு அடுத்து வரக்கூடிய டவுட் என்னென்னா, நம்ம ஒரு 25 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து நிறைய நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. காரன்ஸ் இருக்குது. இப்போ ஆல்கசார் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. ஆல்ரெடி ஆல்கசார் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. 700 ஆகலாம், சஃபாரி ஆகலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது 7 சீட்டர்ஸ் லாஜிக்கில்.
அதில் பர்ஃபெக்ட் 7 சீட்டர் அப்படி நான் பேச வரல. அந்த 7 சீட்டர் கான்செப்டில் நம்ம 25 லட்சம் ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு பதிலாக இந்த காரில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் நம்ம கூட கொடுத்தா அது ஒர்த்தான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்குற ஒரு கான்செப்ட். இதை நம்ம 2 ஸ்டைலாக பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டைல் நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பியூர்லி ட்ராவல் பேஸ்டான ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், இல்லை அவங்களோட ஜாபுக்கு வந்து ட்ராவல் பேஸ் பண்ணதாக இருக்கலாம். இப்போ அந்த ட்ராவல் அட்வான்டேஜ் வந்து இந்த காரில் இருக்குது. ஏன்னா ட்ராவல் அது கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் வந்து அந்த நான் முதல்ல சொன்ன கார்ஸை வரைக்கும் இது பெட்டராக கொடுக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். இந்தியாவில் ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டில் வந்து இன்னோவா ஆஸ் அ பிராண்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணிச்சுன்னு இப்போ அதை பேஸ் பண்ணியே தான் ஹை கிராஸ் வந்திருக்கு. ஹை கிராஸை பேஸ் பண்ணி தான் இன்விக்டோ வந்திருக்கிறதுனால கம்ஃபர்ட் இதில் ப்ரைமரி, அதில் டவுட்டே கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நம்ம எடுக்க முடியும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக நமக்கு அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த செகண்ட் ஸ்டைல் நான் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டீரியர் குவாலிட்டி, அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வராது. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்க முடியும்னா பியூர்லி யூட்டிலிட்டி பர்பஸுக்காக இந்த மாதிரி ஹைவேஸில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இன்விக்டோ வந்து மேக் சென்ஸ். அதாவது இந்த பர்டிகுலர் ஒரு சீட்டிங் லேஅவுட் அந்த அடிஷ்னலாக ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறோன்னா அந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இந்த கம்ஃபர்ட்டை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஃபியூல் எக்கானமி பற்றி நம்ம பேசணும். இப்போ ஃபியூல் எக்கானமி வந்து நான் கடைசியில் பேசணும்னு நினச்சா நான் இதுக்கு கூடவே கனெக்ட் ஆகுது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 25 லேக்ஸ் கொடுத்து இல்லை ஒரு 27 28 லேக்ஸ் கொடுத்து நம்ம ஒரு டீசல் வாங்குகிறோன்னா நல்லா போனால் ஒரு 13.5 14 ஆட்டோமேட்டிக்ஸில் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரியல் வேர்ல்டு ஃபியூல் எக்கானமி. இதை தாண்டி கிடைக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப செடேட்டாக ஓட்டுவாங்க. ஆனால் ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் அங்கே தான் உள்ளே வருது. அந்த ஹைப்ரிட் சிஸ்டமோட ஒரு அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஆவரேஜாகவே 20 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த கான்செப்டை வந்து இந்த கண்டென்ட் பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கும் போதே நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஒரு யூசர்கிட்ட தரவா டேட்டா எடுப்போம். டேனியோட ஃப்ரெண்ட் ஒன் மிஸ்டர் வினீத்னு ஒருத்தர்கிட்ட இதை பற்றி ஃபுல்லாக நம்ம கேட்டிருந்தோம். அவங்க வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட எங்கள் ஊருக்காரங்க தான் வெஹிக்கிள் ஓட்டியிருந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக் படி பார்த்தோன்னா ஒஸ்ட்டு கேஸே அவங்களுக்கு கிடச்சிது. அதாவது ரொம்ப பேடான எக்கனாமியே 15 தான். அது என்னது ரொம்ப அடித்து ஓட்டி ரொம்ப பேட் பேட்ச் ரோட்ஸில் போய். ஆனால் அவங்களுக்கு ஆவரேஜ் எக்கானமி வந்து 18 19 20க்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிருக்கும். அது எங்கே மீன் பண்ணுறாங்கன்னா டெய்லி ஓட்டுற ஸ்டைலுக்கு. ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடச்சது கொஞ்சம் நல்ல லீகல் ஸ்பீட்ஸில் செடேட்டாக. இப்போ நம்ம வந்து 110 போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் போனோம்னா 20 to 23 ரியல் வேலில் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு 25 லட்சம் ரூபாய் வெஹிக்கிளை தாண்டி நமக்கு கம்ஃபர்ட்டும் கிடைக்குது. இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தோட ஒரு அட்வான்டேஜில் ஃபியூல் எக்கனாமியும் கிடைக்கிறது தான் இந்த செக்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட். கூடவே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவனாக இருந்தால் இந்த ஸ்பேஸ், இந்த ரூமினஸும் அந்த ப்ராடக்ட்ஸில் கண்டிப்பாக கொடுக்காது. இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியது எவ்வளவு ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த காரை நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலியை பார்த்து ஓட்டிகிட்டு போகிறோம். நாகர்கோவிலேருந்து காவல்கிணறு வரைக்கும் இருக்கிறது வந்து காங்கிரீட் ஸ்ட்ரெச். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிட்டர் பேட்டரா காங்கிரீட் ரோட் ஃபுல்லாக புரோக்கன் ஆகிற ஒரு கண்டிஷன் ஆயாச்சு. ஃபுல்லாக ஏற்ற இறக்கம் ஆகிடுச்சு. இதில் நம்ம நிறைய கார்ஸில் வாரம் இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமா, அதில் வந்து இந்த கம்ஃபர்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு C5 ஏர்க்ராஃப்ட் மாதிரி எல்லாம் இது எதிர்பார்க்க முடியாட்டி கூட இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கம்ஃபர்ட். அதாவது நீங்கள் வந்து அண்டுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருந்தாலும் அந்த அண்டுலேஷன்ஸை சோக் பண்ணுற இதில் உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து 120 118 19 அந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல இந்த பவுன்ஸ் வந்து நம்மளை லிஃப்டப் பண்ணாமல் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. அதுதான் இந்த சஸ்பென்ஷனோட ஒரு அட்வான்டேஜ். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகிற ஒரு பர்சன் கிட்ட கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் உட்காந்துருந்து, அதாவது பிச் அண்ட் பவுன்ஸ்லேயே போயிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு டயர்டாயிரும். ஆனால் இந்த வெஹிக்கிளோட ஒரு அட்வான்டேஜ் வந்து இதோட டியூன் வந்து ப்ரைமர்லி பேசஞ்சர் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்னால உங்களுக்கு வந்து லாங் டிரைவ்ஸ் நம்ம போகும்போது அந்த ஃபேட்டிக் இல்லாமல் நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து இந்த ஹைவேஸுக்கான ஒரு லீகல் ஸ்பீடாக நம்ம பார்ப்போம். 120க்கு உள்ளே போகிறது சேஃப், நமக்கு ரிஃப்ளெக்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கும், எமர்ஜென்சி பிரேக்கிங் எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் 120 இந்த கார் வந்து ரெவ்வாக ஏறுது. இப்போ அதில் வந்து நல்ல ரெவ் ஆகும்போது கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது. ஹை ஸ்பீட்ஸில் நம்ம இப்போ சும்மா கேஷுவலாக இப்படி பார்த்துட்டு உட்காந்துருந்தோன்னா ஒரு நல்ல ஸ்பீடாக போகிற ஒரு ஃபீலே நமக்கு இது கொடுக்காது.
இன்ஃபேக்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் வந்து நீங்கள் 150 + 160 ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். ஆனால் அது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நான் என்ன மீன் பண்ணுறோன்னா, இது நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இதில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் அளவுக்கு இது ஸ்டேபிள் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இந்த டிஎன்ஜிஎஸ்சி IMX கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுக்காகவே உருவாக்குனது. நியூவர் ஜென்ரேஷன் மெட்டலர்ஜியில் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டா உடைக்கும் எல்லாம் இந்த சேசி வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோகிராம்ஸ் வந்து லைட்டராக இருந்தாலும் அதுக்கான கிராஷ் ஒர்த்தினஸ், ஸ்க்ரம்பிள் ஜோன்ஸ் எல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெபிலிட்டிலையும் எந்த ஃபியரும் கிடையாது. நம்ம டிரைவிங்கில் டிரைவர் சைடு உள்ளதையும் செக் பண்ணலாம். இப்போ நான் ஏன் பிரைமரி அங்கே உட்காந்துருக்கேன்னா, இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க நிறைய பேர் செகண்ட் ரோவில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்குற கேள்விகளும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அதனால தான் நான் அந்த கேள்விகளை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த Q&A சீரீஸ் வந்து 99% கொஸ்டின்ஸும் எங்கே இருக்குன்னா, நம்ம பையர்ஸ் கிட்டே இருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸை அதிலேருந்து செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்டரில் இதை எடுப்போம். இப்போ இந்த கண்டென்ட் பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் வந்து இன்விக்டோ வாங்கணும், ஆல்ரெடி இதோட கசினான ஹை கிராஸ் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆக தானே செய்யுதுன்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது ரீபேட்ஜ்டு கார்ஸ் இன்றைக்கி வந்து இருக்குது. அந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸில் பார்த்தீங்கன்னா 3-6 கார்ஸாக இருக்குது, சப் காம்பேக்டில் இருக்குது, நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஒரு காருக்கு வந்து இந்த மாருதி ஆஸ் அ பிராண்டுக்கு இருக்கிற ஒரு இமேஜினால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா நான் வந்து ஒருத்தங்க கிட்ட அன்னைக்கு கன்சல்டிங்கில் பேசும்போது அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் அக்ரி பண்ணால் கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாருதியா நீ வாங்கியிருக்கேன்னு கேட்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்கே தான் அந்த பிராண்டோட லோகோ உடைக்கும் ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். நமக்கு வந்து 2 பிராண்டுமே ஒன்று தான். நீங்கள் டொயோட்டா எடுத்தாலும் சரி, 2 இல்லை, எல்லா பிராண்டுமே ஒன்று தான். இது வந்து நம்ம மாருதிக்காக ஒரு கண்டென்ட்லாம் பண்ணலை. இது ஏன்னா நாங்கள் எங்கள் டீலர்கிட்ட எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள டீலர்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டாக இந்த டீலர்கிட்டே ஒரு வண்டி வாங்கி கேட்குறோம். அது நம்ம கேட்டதுனால தான் அவங்க கொடுத்தாங்க. என்ன அந்த டிஃப்ரென்ஸை நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு 39.5 லட்சம் ரூபா வந்து ஒரு ஹை கிராஸுக்கு வருதுன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் டிஃப்ரென்ஸில் இதோட டாப் அண்டை வாங்க முடியும். அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறது டொயோட்டாவோட ஒரு இமேஜை கண்டிப்பாக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, ஆடாஸ் கிடையாது. ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்கிறது அதே வெஹிக்கிள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதோட சேல்ஸ் வந்து வெரி லோ, சம் ஹண்ட்ரட்ஸில் தான் விற்கிது. அப்படி பார்க்கும்போது அந்த லோகோவை பாதர் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார் வாங்கலான்னு தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது நீங்கள் வந்து மற்ற ரீபேட்ஜ் கார்ஸ் இந்தியாவில் வாங்கலான்னா இதையும் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதை வாங்கும்போது இருக்கிற வித்தியாசத்தோட இதில் வித்தியாசம் என்ன இருக்குதுன்னா, கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு ஓகே தான். இப்போ ஆடாஸ் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது மேட்ச் ஆகாது. ஆனால் எல்லாருக்குமே ஆடாஸ் தேவைப்படுறதில்ல. அந்த இடத்துல இது ப்ராக்டிக்கலாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு காமனான ஒரு டவுட் வரும்னா, இப்போ தான் நம்ம இந்த காரை தான் வாங்குகிறோன்னு இருக்கும்போது மாருதி சுசுக்கியோட சர்வீஸ் சென்டர்ஸ் ஹைப்ரிட்ஸுக்கு காம்பேட்டிபிளான டவுட் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராவில் ஹைப்ரிட் இருக்குது, அது டொயோட்டா ட்ரிவன் தான், இதுவும் அவங்களோட தான். அப்படி பார்க்கும்போது மாருதி சுசுக்கி ஆல்ரெடி ஹைப்ரிட்ஸ் சர்வீஸ் பண்ண ட்ரெயின் ஆகி தான் இருப்பாங்க. கூட இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் பொறுத்தவரையில் ட்ரபிள்ஸமான ஒரு சிஸ்டம் கிடையாது. அதோட என்ஜினியரிங்கில் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் ஓனர்ஷிப்லேயும் சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அது சிம்பிள் தான். ஏன்னா நீங்கள் வந்து என்ஜின் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்சசிபிளாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ணுற ப்ராசஸும் அது ஒரு கைட்லைன்லேயே இருக்கிற பட்சத்தில் 2 பேருக்குமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால, இப்போ டொயோட்டாக்கும் நல்ல சர்வீஸ் ஃபீட்பேக் இருக்குது, மாருதி சுசுகி ஆஸ் அ பிராண்டுக்கும் நல்ல சர்வீஸ் ஃபீட்பேக் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு கொஸ்டின் கூட வர்றது, அந்த லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது இதோட ரீசேல் எப்படி இருக்கும். ஏன்னா வந்து ஹை கிராஸுக்கு இருக்கக்கூடிய ரீசேல் வந்து இன்விக்டோக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்விக்டோக்கு ரீசேல் இருக்குது. ஏன்னா நீங்கள் மாருதி சுசுக்கியோட ப்ராடக்ட்ஸுக்கு என்ன ரீசேல் இருக்குமோ அதுவும் இதில் ட்ராவல் ஆகும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன விஷயம் அதில் நம்ம நோட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஐஸ் காருக்கும் ஒரு பெட்ரோல் டீசல் காருக்கும் ஹைப்ரிட்ஸுக்கான ரீசேலும் வேறு, ஈவிக்கான ரீசேலும் வேறு. ஈவி வந்து ரீசேல் இந்த ரைட் ஸ்பெக்ட்ரமில் எண்டில் இருக்கும், அதுக்கு இடையில தான் வரும். ஈவிக்கும் டீசலுக்கும் இடையில தான் இந்த ஹைப்ரிட் கார்ஸ் வரும். அப்படி பார்க்கும்போது ரீசேல் ஆப்வியஸ்லி ஹைப்ரிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில், ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட்சத்தில், அதனால இந்த பிராண்ட்ஸில் ஒரு பெரிய வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்தது. ஹைப்ரிட்ஸ் மேலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஃபியர் வந்து இது டீசலை உடைக்கும் சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குமான்னு உள்ளது. அப்படி பார்த்தோன்னா சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்தவரையில் நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம பண்ண ஒரு ரிசர்ச்சில்
பெர் கிலோமீட்டருக்கு 75 காசு வந்து சர்வீஸுக்கு செலவாகும். அப்படி பார்த்தோம்னா கம்பேர்ட் டு டீசல்ஸ் மோர் ஆர் நெக் டு நெக்காக தான் இருக்கும். இது வந்து அந்த வேரண்டி பீரியடுக்குள்ளே நமக்கு இந்த ஹைப்ரிட்டுக்கு ஆகலாம், மோட்டருக்கு ஆகலாம், 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வந்து வேரண்டி பீரியடுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் டியூரபிலிட்டி பொறுத்தவரையில் கண்டிப்பாக டியூரபிலிட்டியை இது ப்ரூவ் பண்ண ஒரு சிஸ்டம்னால சர்வீஸ் நமக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா, லோ நம்பர்ஸில் விற்கிறதுனால ப்ராடக்ட் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்களான்னு உள்ளது. இன்ஃபேக்ட் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி நமக்கும் கிடையாது. ஆனால் டிஸ்கண்டினியூடாக இருந்தால் கூட இது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டோட பேனரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூவர் மேனுஃபேக்சரர், சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து டச் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, பிராண்ட் வேல்யூ ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்கண்டினியூனா ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம மார்க்கெட்டில் ஃபீல் பண்ணோம். விற்க போனாலும் காசு கிடைக்காது. ஆனால் இது வந்து அப்படி ஒரு கன்சர்ன் இங்கே ரைஸ் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பையிங்கில் எல்லாமே நம்ம டச் பண்ணுறோம், ரீசேலும் டச் பண்ணுறோம், நம்ம வந்து அந்த பிராண்ட் வேல்யூவும் டச் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான கார் கிடையாது. ஆனால் நம்ம ஓகே, நம்ம ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்கோம்னு நினைக்கிறோம். அப்போ இருக்கிற டைமில் உள்ள ரீசேலுக்கு அது பார்க்கலாம். சப்போஸ் இவங்க நிப்பாட்டினா கூட நமக்கு பார்ட்ஸ் கிடைக்கும்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணி விட்டுருக்குறோம். ரியர்லையும் தனியாக ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்கிறதோட அட்வான்டேஜ் காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பேசுகிறேன். எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இந்த சைட்டை பார்க்க வந்திருக்கோம்னு வைங்களேன், இந்த லொக்கேஷனை பார்க்க வந்திருக்கோம், பார்த்துட்டு ஃபர்தரான விஷயங்கள் பேசுறதுக்கு இந்த மாதிரி காருக்குள்ளே உட்காந்து தான் பேசுவாங்க. இங்கே ஆஃபீஸ் செட்டப்பெல்லாம் இருக்காது. அப்படி பார்த்தோன்னா இந்த காரில் ரியரில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியான ஒரு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்குது. இதில் வந்து ஏசி வெண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் இருக்குது, ரியருக்கு அதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ இந்த ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்டில் இருக்கிற டெம்பரேச்சரையும் இதையும் ரெண்டாக நம்ம செட் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையான கூலிங் கொடுக்கறதுக்கான தனி ஏர் கண்டிஷனிங் யூனிட் இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, அதில் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரேயை நீங்கள் ஃபோல்டு பண்ணி கூட வைக்க முடியும். நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் அவங்க விருப்பத்துக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரூமினஸ் இதில் இருக்கிறது தான் இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவியாக தான் ஸ்டார்ட் ஆச்சுது. அப்படி நீங்கள் வந்து ஒரு நாய்ஸே இல்லாத ஒரு ஆப்ரேஷனில் வந்து அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த இனிஷியல் ட்ராக்ஷன் பற்றி ஒரு டவுட் இருக்கும். இனிஷியல் ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் ஒரு டீசல் கொடுக்கக்கூடிய ஒரு டார்க் எல்லாம் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் கொடுக்காது. இது வந்து இதுக்கான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனால் ரொம்ப ரிஃபைன்டாக இப்போ நீங்கள் வந்து ஃபேன் ஸ்பீடெல்லாம் கம்மி பண்ணி வச்சோன்னா எதுவுமே தெரியல, அவ்வளோ லைட்டாக ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே கான்செப்ட் என்னென்னா, இந்த பாருங்கள், நீங்கள் ரெவ் பண்ணும்போது அது பவர் மோடுக்குள்ளே வரும்போது தான் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஈக்கோ மோடுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க. இங்கே அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டர் வந்து தெரியும். ஈக்கோக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணுறீங்க, நாய்ஸி ஆப்ரேஷன் இல்லை. அதே இது நீங்கள் குவிக்காக வந்து ஒரு லேனை சேஞ்ச் பண்ணி ரவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் கம்பைண்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு 186 PS பவரும் 206 Nm டார்க்கும் இருக்கும். அப்போ அது காம்பினேஷனில் இந்த வெஹிக்கிளோட சைஸுக்கு வந்து பெருசு தான். நீங்கள் நல்லா ரவ் பண்ணிங்கன்னா உங்களால் குவிக்காக ஸ்பீட்ஸ் வந்து பில்டு பண்ண முடியும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஆனால் என்ன, நம்ம வந்து அதோட பர்பஸை சர்வ் பண்ணாமல் போகும். இந்த ஃபியூல் எக்கானமி ஃபோக்கஸ்டான விஷயம் மிஸ் ஆயிரும். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன், நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கீங்க, டீசல் அடித்து ஓட்டுறது மாதிரி ஓட்டணும்னு நினச்சாலும் இதை ஓட்ட முடியும். இன்டென்ட் பண்ணுறது வந்து பண்ணி தரும். அதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போது டிரைவிங்கில் ஒரு டவுட் எல்லோரும் கேட்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கிறிஸ்டா வர்சஸ் இந்த இன்விக்டோ வந்து எப்படி இருக்கும்னு. நான் அதை இன்னோவா வர்சஸ் கிறிஸ்டாலே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னோவா வந்து பேசஞ்சருக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிரைவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் கிறிஸ்டாவில் வந்தபோது அந்த சஸ்பென்ஷன் ஸ்லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆட் ஆகிருக்கும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிரைவருக்கு கொஞ்சம் கூட கனெக்டடாக ஃபீல் ஆகும், அதாவது இன்னோவாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் ஹை கிராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்ட முடியும். நீங்கள் இந்த ஸ்டியரிங் வந்து, ஏன்னா நீங்கள் ஹைட்ராலிக் யூனிட்லேருந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்க்கு வந்திருக்கீங்க, பாடி ஆன் ஃப்ரேம்லேருந்து மோனோகாக்கு வந்திருக்கீங்க, ஒரு அஜைலான ஒரு லைட்டான ஒரு சேசிக்குள்ளே வந்திருக்கீங்க.
அப்போ அந்த மாடர்ன் பில்டு கல்ச்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு ஸ்டைல் வந்து டிரைவருக்கு பயங்கர கம்ஃபர்டபுள். டிரைவர் வந்து இங்கே வென்டிலேட்டட் சீட்டோட டாப் அண்டில் இது ஆல்ஃபா ப்ளஸில் வென்டிலேட்டட் சீட் இருக்குது. ஸ்டியரிங் வந்து டீசன்ட்லி வெயிட்டட். அதுக்காக இது வந்து ஒரு ஃபன் டு டிரைவோ ஒரு டிரைவர் கனெக்டிவெல்லாம் இங்கே நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அந்த பர்பஸை நீங்கள் லீகல் ஸ்பீடுக்குள்ளே ஓட்டிங்கன்னா ஸ்பீட்ஸே தெரியாத அளவுக்கு லைட் ஃபுட்டடாக ஓட்டுறது தான் இதோட பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் இங்கே உள்ள எதுவுமே தெரில, அது பாட்டுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது. அங்கே என்ன கம்ஃபர்ட் கிடச்சது அதே கம்ஃபர்ட் இங்கேயும் கிடச்சிது. அப்போ இந்த சீட்ஸும் பர்ஃபெக்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சீட் கொஞ்சம் கூட ரூமியாக இருக்குது. நமக்கு அந்த ஸ்டியரிங் வந்து ஆக்சுவலி ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண அந்த வெயிட் அடிஷன் வந்து நமக்கு தெரியுது. ஹைப்ரிடை பொறுத்தவரை நீங்கள் என்னென்னா ஹைப்ரிட் ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்டைலுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். அதாவது பெட்ரோலை டீசல் மாதிரி ஓட்ட மாட்டோம், டீசலை பெட்ரோல் மாதிரி ஓட்ட மாட்டோம், ஹைப்ரிட் மாதிரி ஓட்டணும். அதுதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நல்ல எக்கனாமிக்கான ஒரு ஸ்டேஜில் எங்கே இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு 80ல் போகிறத அசியூம் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் ஒரு 80ல் வெஹிக்கிளை லாக் பண்ணுறேன். அப்படியே 80க்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா வெஹிக்கிள் ஈக்கோ மோடில் இருக்குது. 80ல் போகிறது மாதிரி நமக்கு தெரியாது, நல்ல எக்கனாமி கொடுக்கும். கூட நீங்கள் வந்து அப்பப்போ டீசலரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது நிறைய சார்ஜ் மோடுக்கு போயிடும், பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஸ்லோவாக வந்து ஒரு நீட்லி பேவ்டு ரோடு கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி ஹைவேஸில் கிடையாது, ஒரு ஸ்டேட் ஹைவேல போகிறீங்க, நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் போகிறீங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் லெஃப்ட் லைனில் போயிட்டே இருக்கீங்கன்னா பியூர்லி அது வந்து ஈவி மோடுக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், அது ஈவி கிளிக் ஆகிடுச்சு. அதாவது 80 இல்லை 70 கிலோமீட்டர்ஸில் அது ஈவியாக ஓடிட்டுருக்குது. இந்த மீட்டரை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஏன்னா இதில் உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக கிடைக்காது. இப்போ நீங்கள் லிட்ரலி இந்த கார் ஈவியாக ஓடிட்டுருக்கு, என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னா மீட்டரில் வந்து உங்களுக்கு ஈவி தெரியுது. நம்ம சடனாக ரைஸ் பண்ணுறோம், ஈவி கட் ஆகிடுச்சு, ஹைப்ரிடுக்குள்ளே வந்தாச்சு. இப்படி அது சுவிட்ச் ஆகிட்டு இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் எடுத்து சொல்ல வேண்டியது பிரேக்ஸுங்க. பிரேக்ஸ் வந்து ரீஜென்ரேஷன் ப்ராசஸும் இருக்கிறதுனால அதை வந்து பெட்டராக டியூன் பண்ணியிருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், நல்ல கேலிப்ரேட்டட் பிரேக்ஸ் வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் லெங்த் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கும். கூட குவிக்கான ஓவர்டேக்ஸுக்கெல்லாம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண அதில் டவுட்டே கிடையாது. அது நம்ம பழகிறத பொறுத்து தான், அது யூஸ்ட் ஆகுறதுல தான் இருக்குது. இப்போ இந்த ஒன் கார் கராஜ் வச்சுருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். எப்படின்னா அவங்களுக்கு சிட்டிக்கு ஒரு கார், ஹைவேக்கு ஒரு கார்னு தேவைப்படாது, ஒரே கார் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார் எல்லாத்துக்கும் வெர்சடைலாக இருக்கணும், சிட்டிலேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹைவேஸ் ஓட்டும் போதும் இருக்கணும், பீப்புளையும் உள்ள அக்காமடேட் பண்ணணும். ஒரு 6 சீட்டர் 7 சீட்டராக யூஸ் பண்ணணும்னா இந்த கார் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா சிட்டியில் உங்களுக்கு இது நல்ல எக்கனாமியாக இருக்கும், ஈஸியாக ஓட்ட முடியும். ஆனால் லெங்து மட்டும் ஒரு கன்சர்ன். அதுக்கான பார்க்கிங் நமக்கு இருக்குது. இந்த லெங்தை வந்து நம்ம பெருசாக பாதர் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ப்ராடக்ட்டை இந்த காரையே வந்து நீங்கள் ஒன் காராக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஒரு சிட்டி கார் கொடுக்க வேண்டிய எக்கனாமியை கொடுக்கும், ஹைவேஸில் கொடுக்க வேண்டிய ஸ்டெபிலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அப்படி ஒரு ப்ராக்டிகாலிட்டி இந்த வெஹிக்கிளுக்கு இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோன்னா வந்து டிரைவ் மோட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம நார்மலாக தான் டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ப்ளூவாக இருந்துன்னா நார்மல். இங்கே வந்து டிரைவ் மோட்ஸுக்கு ஒரு பட்டன் இருக்குது, ரெட் கலர் வந்து பவர். அது நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஓட்டணும், ஹைப்ரிட் சிஸ்டத்தை வந்து அப்படி எக்ஸிபிட் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா பவர் மோட் இருக்கும். மைலேஜ் வந்து அதில் நமக்கு கிடைக்காது. நம்ம ரொம்ப செடேட்டாக ஓட்டுறோன்னா ஈக்கோ, அது நீங்கள் பார்த்தாலே அப்படி பிடிச்சிக்கிட்டு, யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற அதே எல்லா கார்ஸில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் நமக்கு வந்து இதுக்கு கரெக்டானது வந்து நார்மல் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஹார்ன் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த ஹார்னெல்லாம் எதுவுமே கேட்கல. அப்புறம் NVH வந்து நம்ம எடுத்து சொல்லணும், கண்டிப்பாக நல்ல டாப் குவாலிட்டி NVH. ஏன்னா இந்த ஊர் ஸ்டைலில் காற்றான ஒரு இடம், நல்ல காற்று, ரோட் நாய்ஸ் ஆகட்டும் எதுவுமே உள்ளே வரல, ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏசியோட ப்ளோவர் ஸ்பீடை குறைச்சிட்டிங்கன்னா அப்படி ப்ரீஸாக தான் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று பேடல் ஷிஃப்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இங்கே மேனுவல் போட்டுக்கிட்டு நீங்கள் பேடல்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். இங்கே பாருங்கள், டவுன் பண்ணி எல்லாமே பண்ணுது. ஹைப்ரிட் வந்து ஓட்ட நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட ஹைப்ரிடோட ஸ்டைலுக்கு நம்ம ஓட்டினோன்னா ஹைப்ரிட்டும் ஓகே தான். நீங்கள் அது பாட்டுக்கு அப்படி கேஷுவலாக போயிட்டே இருக்க முடியும். இப்போ நாங்களே வந்து நம்மளோட எக்கோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு மாதம் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஓடிடும். நாங்கள் இந்த கேப்பில் வந்து டேனிகிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் இருந்தால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, லீனியராக தான் ஓட்டணும். அங்கே தான் இந்த பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து டீசல் ஓட்டுற மாதிரி அடித்து கியரை சேஞ்ச் பண்ணி மேலே போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு ஃபீல் இல்லை.
லீனியராக ஓட்டுறோன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி வந்து அஜய்லா நீங்கள் கட் பண்ணி ஓட்டுற ஒரு ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கட் பண்ணி போகலாம். அதுக்காக ஒரு டாப் நாச் ஹேண்ட்லர்லாம் கிடையாது, கார்னரில் த்ரோ பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசிவிடி பற்றி ஒரு டவுட் கேட்பாங்க. சிவிடி மாதிரி ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால் இது அப்படி கிடையாது. இது ஒரு மோட்டார் பேஸ்ட் டெக்னாலஜினால அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கும், நம்மளால் இதுக்கு அடாப்ட் ஆக முடியும். இது எல்லாமே நாங்கள் ஓட்டின எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கூட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பர்ஃபெக்ட்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி உங்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு போய் அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து தான் எடுக்கணும். உட்காந்து ட்ரைவ் பண்ணி பின்னாடி போய், ஏன்னா நீங்கள் பாருங்கள் பானட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டைலில் உட்காந்துருக்க ஃபீல் இருக்குது, எம்பிவி ஓட்டுற ஃபீல் இல்லை. அதான் அந்த ஐஎம்எக்ஸ் சேசிஸோட ஒரு அட்வான்டேஜ். ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துருக்குறோம். இப்போ ஒரு காம்பஸை நம்ம கட் பண்ணோம்னா காம்பஸோட ஒரு பொசிஷன் நமக்கு கிடைக்குது. இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்டியரிங்கும் நல்லா இருக்குது. ஸ்டியரிங்கில் ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட்டெல்லாம் தெரியல. ஓகே, ஒரு எம்பிவி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஓகே தான். இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். ஈவியாக இது எப்படி ட்ரைவ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஈவி மோடை எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஈவி மோடாகவே எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இங்கே பட்டனில் அங்கே ஈவி மோடுன்னு காட்டுது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஈவியாக போக முடியும் பார்ப்போம். அதாவது நான் ஸ்பீட்ஸை வந்து என்ன டார்கெட் வச்சுருக்கிறேன்னா ஒரு 30-40க்குள்ளே செட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்ப்போம் எப்போ ஈவி கட் ஆகுது பார்க்கலாம். ஈவி மோடோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பேட்டரியில் உள்ள சார்ஜ் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணும், என்ஜின் வந்து ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும், சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ஜின் வந்து ஹைப்ரிட் மோடுக்குள்ளே போகாது. இப்போ வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறீங்க, இப்போ சென்னை மாதிரி டிராஃபிக்கான ஒரு சிட்டி, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து நம்மளோட ப்ராக்சிமிட்டியில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கலி 360 டிகிரி வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் இதில் இந்த குவாலிட்டி வந்து இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆகலாம், ப்ளஸ் வந்து டே டைம் விசிபிலிட்டி, கேமராவோட குவாலிட்டியெல்லாம் ஆவரேஜ் தான். அது எல்லாம் ப்ரீமியமாக இருந்தால் இந்த ப்ராடக்ட் இன்னும் ப்ரீமியமாக தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய மிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோட் வந்து இப்போ பேட்ரியில் வந்து ஆக்சுவலி சார்ஜ் ரொம்ப லோ ஆச்சுதுன்னா நீங்கள் இவி மோட் போட்டாலும் எனேபிள் ஆகாது. அது வைஸ் வர்ஸா சுவிட்ச் ஆகி ஒர்க் ஆகிடும். சிட்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஈகோ மோடுக்குள்ளே தான் எப்படி ஓட்டினாலும் வரும். நிறைய ஃபியூல் எக்கனாமி கிடைக்கிறதே வந்து சிட்டியில் தான். மேபி 23 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிட்டி டிரைவிங்கை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இவ்வளோ லெங்தியான காரில் நான் மட்டும் ஓட்டும்போது பெரிய வீட்டில் ஒரு சின்ன ஆள் இருந்த ஃபீல் இருக்குமான்னு. கண்டிப்பாக அது வந்து ஒரு கான்செப்ட் தான். என்னென்னா இவ்வளோ லெங்தியான கார் 3 ரோ இருக்குது, நம்ம மட்டும் ஓட்டுறோன்னு சொல்லும்போது அது ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு இதுதான். ஆனால் இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டுக்கும் ஃபியூல் எக்கனாமிக்கும் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னென்னா சிட்டியில் ஓட்டும்போது விட்த்து வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, லெங்து வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் ஆகலாம், இந்த மாதிரி சின்ன ஒரு கட், அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய பைக்கரை பார்த்து நம்ம கட் பண்ணுறது, இந்த ஆட்டோவை கட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மிரர்லாம் பார்த்து லெங்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அது வந்து இதில் ஒரு கன்சர்ன். இப்போ வந்து நான் 3rd ரோவில் உட்காந்துருக்கிறேன். நான் உள்ளே வந்துட்டேன். இங்கிரஸ் எக்ரஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஈஸினா கரெக்டான அந்த ஒரு ஸ்டைலில் உள்ளே வரலாம். இப்போ ஆன்சனை வந்து ஃப்ரண்ட் ரோவை ஆன்சனோட சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஆன்சர் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேண்ணா. அடுத்து அதை வந்து இந்த செகண்ட் ரோக்குவா. இன்னைக்கு ஜெரோம் லீவ், அதனால நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். டேனி ஓட்டுறாரு. ஆன்சனோட ஹைட்டுக்கு இந்த சீட்டை வந்து செட் பண்ணிக்கோ. ரெக்லைனிங் வச்சுக்கோ, சீட்டை வந்து பொசிஷன் பண்ணிக்கோ. அப்போ ஆன்சனுக்கு எவ்வளோ லெக் ரூம் இருக்குது? லெக் ரூம் இருக்குது, ஆனால் அந்த ஃபுட்டு வந்து அடியில் போகலை இதில், அதனால அது ஒரு பாயிண்ட். அப்போ அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 வெல் பில்ட் அடல்ட்ஸ் உட்காந்துருக்கோம்னா அந்த காலை வந்து எங்கே கொண்டு போக முடியாது, சீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது, தை சப்போர்ட் கிடைக்காது. ஓகே. ஆனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணி காலை சேர்த்து வச்சா எப்படி? அது இப்படி போட்டால் தை சப்போர்ட் இருக்கு, இப்படி இருக்கலாம். சேர்த்து வச்சா அந்த குறுக்கே போட்டு உட்காந்துட்டு. ஆமாம். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா 3 அடல்ட்ஸ் வெல் பில்டாக உட்காந்துருக்கும் போது அது ஒரு கன்சர்ன். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கால் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஸ்குவாட் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்குவாட் பொசிஷனில் வச்சுருக்கோம். தை சப்போர்ட் இல்லை. ஆனால் ஒரு எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனில் ட்ராவல் பண்ணால் நம்ம டிரைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சன், நான் வந்து ஆல்ரெடி ரைட் குவாலிட்டி பற்றி பேசிட்டேன். இப்போ உன்னோட ஃபீட்பேக்கை சொல்லு. நல்ல கம்ஃபர்ட்னா நம்ம நிறைய கார்ஸில் ஸ்டிஃபான கார்ஸில் இருந்த பழகுன நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கா? ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கு. ஸ்பீட்ஸ் தெரியுதா? ஸ்பீட்ஸ் தெரியல. ஆக்சுவலி நம்ம 120 போயிட்டு இருக்கோம். NVH எப்படி இருக்கு சொல்லு?
இன்விஹெச் என்ஜின் நாய்ஸ் எதுவும் பெருசாக கேட்கலண்ணா. என்ஜின் நாய்ஸ் கேட்கல. ஆனால் வின் நாய்ஸ் இருக்குல்ல? வின் நாய்ஸ் இருக்கு அங்கே ஃப்ரண்ட்லேருந்து. ஒரு டீசல் வர்சஸ் ஹைப்ரிட்டை நீ எப்படி ரேட் பண்ணுவேன்? டீசல் வர்சஸ் ஹைப்ரிட், அதாவது ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு பாயிண்டில் டீசலோட கிளாட்டர், ஹைப்ரிட், பெட்ரோலோட ரிஃபைன்மெண்ட்ஸை பார்க்கும்போது டீசல் எப்படி இருக்குது, இந்த ஹைப்ரிட் எப்படி இருக்குது? என்விஹெச் வந்து இதாக இப்போ நமக்கு இந்த எக்கோ ஸ்பாட்டில் வந்து கேட்கும்ல, அந்த நாய்ஸ் இதில் இல்லை, என்ஜின் நாய்ஸ் இதில் இல்லை, வின் நாய்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தியா ரவ் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வருது. இந்த அண்டுலேஷன்ஸ் எல்லாம் பாரு, அதெல்லாம் தெரியவே இல்லைண்ணா. இப்போ என்னோட தேர்ட் ரோ ஃபீட்பேக் என்னன்னா, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணியெல்லாம் பின்னாடி உட்கார வேண்டாம். சில கார்ஸில் செகண்ட் ரோவில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து தேர்ட் ரோவில் நல்லாவே கிடைக்குது. சீட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை. ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ட்ரிப்பில் கூட ஒரு 6 பீப்புளை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ண வைக்கலாம். அதுதான் இந்த எம்பிவின்னு சொல்லக்கூடிய ஃப்ளோர் பேனோட அட்வான்டேஜ். இது வந்து இந்த சீட்டை பூட்டில் தூக்கி வச்சது கிடையாது, இந்த சீட்டும் பிளானில் இருக்கிறதுனால தான் இந்த அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இங்கே ஒரு பெஞ்ச் சீட் இருக்குதுன்னா 60-40 இருக்கக்கூடிய இடத்துல வந்து 40 இருக்கக்கூடிய பர்சனை கொஞ்சம் நீக்கி வச்சுக்கிட்டு 60 கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நமக்கு இங்கே ஏசி வென்ட்ஸ் இருக்கிற அட்வான்டேஜ், இங்கே ஆம்ரெஸ்ட் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகே தான். இந்த சீட்டுக்குள்ளே கால் போகுது, நிறைய ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெக்ளைன் பண்ணி உட்கார்ந்தோன்னா, இந்த பாருங்க இந்த அளவுக்கு ரெக்ளைன் பண்ணலாம், பூட் ஸ்பேஸை கொஞ்சம் அது எடுத்துரும். ஓகே தான். ஹெட் ரூமும் ஆன்சனோட ஹெட் ரூம் வந்து கஷ்டம். ஆன்சர் உனக்கு அங்கே ஹெட் ரூம் எப்படி இருக்கு பாரு? டைட்டு தான்ண்ணா. டைட்டு தான். ஆன்சா அண்ணா, இந்த இன்டீரியர் குவாலிட்டியை வந்து நீ ஒரு 30 லட்சம் ரூபாய் ப்ராக்கெட்டில் இதை எப்படி ரேட் பண்ணுவேன்? இன்டீரியர் குவாலிட்டின்னா பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் இல்லைண்ணா. எங்கேயுமே ப்ரீமியம் இல்லை. சீட்டோ, டோர் பேடோ, டேஷ்போர்டோ, ஸ்டியரிங் எதுவுமே ப்ரீமியம் இல்லை. பார்க்க ப்ரீமியம்னா இந்த இவ்வளோ பட்ஜெட் நம்ம கொடுக்கோம்ல. ஆமாம், இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ப்ரீமியம்னஸ் இல்லை. நோ. ஆனால் இந்த மெட்டீரியலோட டியூரபிலிட்டி வந்து நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீமியம்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மைலேஜுக்காக, அதாவது ஃபியூல் எக்கனாமிக்காகவும் இந்த கம்ஃபர்ட்டுக்காகவும் இந்த கார் வாங்கலாமா? எதுக்குன்னா ஃபியூல் ப்ரீமியம்னஸை கம்பேர் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபியூல் எக்கனாமிக்காகவும் இந்த கம்ஃபர்ட்டுக்காகவும் நம்ம ப்ரீமியம்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா? அதான் என்னோட கேள்வி. இப்போ இல்லைண்ணா, நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லைண்ணா. நம்ம நிறைய டிரைவ் பண்ணுறோன்னா. இப்போ ஆக்சுவலி அதுதான் பாயிண்ட் இதில். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது வந்து இதோட சேஃப்டி எப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சேஃப்டி வந்து ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரேட்டிங் எதுவும் வரல. BNCAP என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. இதெல்லாம் நியாயமாக கூட நான் ரேட்டிங் கொடுக்க வேண்டிய வெஹிக்கிள். இப்போ பார்த்தோம்னா வந்து சேஃப்டிக்காக 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இது கூட இன்க்ளூடடாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் தான் அந்த சர்க்கிள், அது எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒர்க் ஆகுது. ABS + EVD இருக்கும். ஒரு சேஃபான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரியுது. லீகல் ஸ்பீட்ஸில் நல்ல ஸ்டேபிளாக சேஃபாக இருக்குது. அதனால் சேஃப்டி பற்றின பெரிய ஃபியர் கிடையாது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஒரு டேங்க் லைக் பில்டு குவாலிட்டியெல்லாம் இந்த காரில் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹெவினஸையும் அந்த ஒரு வெயிட் அது கொடுக்கல. ஆனால் மாடர்னான ஒரு பில்டில் அந்த ஒரு சேஃப்டியை நம்மளால் ப்ராமிசிங்காக எடுக்க முடியும். இப்போ இந்த கார் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு உள்ளதுக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பேசிட்டோம். அதாவது சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க, நீங்களும் ஓட்டுவீங்க, உங்களுக்கு ஒரு டிரைவர் ஓட்டவும் இருக்கிறாரு, நீங்கள் அந்த சீட்லேயும் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிமிக்கான ஃபீச்சர்ஸ் பெரிய ரிக்குவயர்மெண்ட்டாக இல்லை, இந்த பில்டு குவாலிட்டி ஓகே, இந்த இன்டீரியர் குவாலிட்டியை நீங்கள் ஓகேயாக ஃபீல் பண்ணுறீங்க, நல்ல ஃபியூல் எக்கானமி வேணும், இன்றைக்கி டீசலுக்கு பதிலாக ஒரு பெட்ரோல் வாங்கணும், அதில் மைலேஜ் வேணும்னு சொன்னால் இந்த ஹைப்ரிட் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் ஹை கிராஸை வரைக்கும் கொஞ்சம் கூட அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஈஸியாக அவைலபிளான ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்விக்டோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது நம்ம அதிலே பேசிட்டோம். இன்டீரியர் குவாலிட்டி அந்த செக்மெண்ட் அந்த ப்ரைஸுக்கான ஒரு கான்செப்டில் இல்லை. அப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. இந்த 360 டிகிரி வியூ இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஈவன் மெமரி சீட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அது இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் அதை அட்ராக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஒரு ஃபன் டு ட்ரைவான ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக இல்லை. இன்னொன்று அந்த பேட்ஜ் வேல்யூ, நம்ம அந்த சுசுக்கின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை வந்து நம்ம பேசியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது தான் கன்சர்ன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டெக்னாலஜிலேயோ அந்த பாடியிலேயோ அந்த இன்டீரியர் கம்ஃபர்ட்லேயோ பெரிய நெகட்டிவ் சொல்லாமல் ஓரளவுக்கு கன்சியூமர் ஃபோக்கஸ்டாக தான் இந்த ப்ராடக்ட் வந்து பில்டு பண்ணி, டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் அந்த கல்ச்சர் அதில் தெரியுது. இப்போ இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
Q&A வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸை அக்யூமுலேட் பண்ணி அதிலிருந்து செலக்ட் பண்ணி நல்ல கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து பையர்ஸுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா எங்களை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்ஸ்லேயோ காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் பை பை ஃப்ரம் ஓட்டோவேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.